பெரியாரை கேள்வி கேட்டார்கள் ஒரு 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 மாநாட்டிலே, ராமாயணத்தை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து என்று ஒருவன் கேட்கிறான் ஒரு மாநாட்டில். ராமாயணமா, அது ஒரு பெரிய மசுறு மூட்டை, அதை நம்ம ஆளுங்க என்ன செய்வான், பிரசங்கம் பண்றேன்னு இது ராம மயிறு, இது ராவண மயிறு, இதுதான் செய்த மயிறு, இது லட்சுமண மயிருன்னு எடுத்துக்கொண்டு ஆய்வானுங்க. அது ஒரு மயிறு மூட்டை. பாவேந்தர் சொன்னார், உருவற்று போகட்டும் தமிழினம் என்றென்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி, அதன் கருவற்று போய் அதன் கருவற்று போம்படி செய்வோம், நமக்குள்ள கைகள் 8 கோடி ஈட்டி எழுதுறார். சங்கராச்சாரியார் பெரியவான்னு மட்டும் சொல்ல மாட்டார், மகா பெரியவா. 2வது சின்ன பெரியவான்னு சொல்லணும்ல, அந்த முண்டத்தை. சின்ன பெரியவர் இல்ல, இளையவர். சின்ன அதுக்குன்னு ஒரு சின்ன பையன் வருவான், அவனுக்கு புதுசா பெயர் கண்டுபிடிக்கிறான், பால பெரியவா. நீங்க ஒரு இனம் எப்படி தங்களுடைய இனத்தை புறந்து கொள்ளுகிறது, காப்பாற்றி அணைத்துக் கொள்ளுகிறது என்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறிய நிலையில உற்று பார்த்தா தெரியும். இதுல சாதி மதம் என்கிற கற்பனை செய்ய முடியாத ஒரு வகையான ஒரு கீழ்மையான ஒரு வகையான நோய், ஒரு தொற்று நோய் இது உள் கிடக்கிறது. இது இருக்கிற, இதை களைகிற வரை இதை இந்த நாட்டில் எந்த வகையான கட்டாயமாக புரட்சி வர வேண்டிய இடங்கள் இது. ஆனா வரவே வராது. புரட்சி என்கிற போர்வையிலே சில வகையான ஒரு எழுச்சிகள் வரும், அதோடு அடங்கும் என்கிறது ஆய்வு. எதற்கு சொல்கிறேன், இந்த மண் ஆரியத்தினுடைய முயற்சியினாலே, தொடர் முயற்சியினாலே மிக மிக கொடுமையாக பாழ்பட்டிருக்கிறது. 10 பேர் இவ்வளவு பெரிய உடம்போடு பெரிய வயிற்றோடு ஏறி கொண்டு உள்ளா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், பெரிய அலங்காரங்களை எல்லாம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வடிவங்கள், சிற்ப சிலைகள் புனை போன்றிருக்கின்றன. ஒரு 10 பேர் தாங்கவே முடியாத ஆள். அவரெல்லாம் ஒவ்வொருவனும் 180 கிலோ இருப்பான், 200 கிலோ இருப்பான். ஏறி ஏறி நின்று கொண்டிருக்கிறான் வெட்கம் இல்லாமல். தூக்குகிற ஆளெல்லாம் நம்ம ஆள் ஒரு 15-16 பேர் கூடிக்கொண்டு தூக்கி கொண்டு வருகிறான். பாவேந்தருக்கு சினம் வருகிறது. அவர் எழுதுகிறார், அவர் இத்தனைக்கும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் அருளி போன்றுதான். சொற்கோவின் நற்போற்றி சர்க்கோவின் நம்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கும் போது கற்கோயில் உட்புறத்தில் கால் வைத்தது எவ்வாறு சகஸ்திரநாமம் என்று எழுதுகிறார். இப்ப முதல் தாரம், 2ஆம் தாரம், 3ஆம் தாரம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அமர்க்களம் பண்ணினார்களே திருட்டுத்தனங்கள். அந்த நிலைகளில் தாரம் என்கிறது கொண்டு வந்த பொருளாக இருக்கிற மனைவியை குறிக்கிறது. இது தபுதாரம் என்கிற சொல்லாலே தொல்காப்பியத்திலே குறிக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தை ஆய்வு செய்கிறதே ஒரு நேரக்கேடு. குட்டிச்சுவர், அருளினுடைய வாழ்க்கையே குட்டிச்சுவராகிறது. ஏனென்றால் அதில் ஒண்ணுமே இல்லை. அதற்குள்ள நான் சொன்னா ஒரு முடியும் இல்லை. அது உள்ள ஏதோ இருக்கிறது என்று உலகத்தையே அறிவு உலகத்தையே அவர்கள் முழுக்க நம்ப வைத்திருக்கிறார்கள். சார், இது கிடக்கட்டும். வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய இன உறவுகளே, அறிஞர் பெருமக்களே, இந்த கொள்கை கூட்டத்தினரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உடன்கணிந்த நன்றி கலந்த வணக்கங்கள். இப்பொழுது தமிழில ஏ என்கிற ஒரு எழுத்தொளி, ஏனாலே ஒரு எழுச்சிக்குரிய செய்தி. ஏடு, எவ்வு, எம்பு, எக்கு, எகிறு, ஏறு, ஏறு, இப்படி ஏவு, ஏ என்கிற அந்த ஒளி அமைப்பிலேயே ஒரு கூறு போய்கொண்டிருக்கும். அது அடிப்படையான வேறு நின்று கூட அந்த பொருளோடு சேர்ந்து வந்து நிற்கும். அதெல்லாம் தனி வகை. இப்பொழுது மணி 7. நான் எதுக்கு சொல்கிறேன், எண்ணிக்கையை எண்ணுகிற பொழுது 5 எண்ணிக்கையை எண்ணி முடித்தவன் அடுத்தபடி இருக்கிறதுக்கு அடுத்த கூறுல இது அறுபடுகிறது. 5 என்கிற எண் அறுபடுகிறது. 6 என்கிற அந்த தான் 6ன்னு அது அடுத்தபடி நிலையில் போகிறான். அதற்கு மேல அவன் பார்த்தது, அதற்கு மேல அது ஒரு சின்ன அந்த விரல் அதற்கு மேல் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. எனவே அது 7 என்று சொன்னான். அதற்கு மேல பெரிதாக இருந்ததுதான் 8 என்று சொன்னான். பிறகு 9 குறிப்பதற்கு அவன் தொலை கருத்துல, உடம்புல, கண்ணுல 2, மூக்குல 2, காதுல 2, வாயில 1, 7, ஒன்றுக்கு போறது 1, பின்னால் போகிறது 1, 9 என்கிற வடிவத்தில் தான், என்ற கருத்தில் தான் தொல் என்று தொலை என்கிற கருத்திலே தொல் தொல் தொன் தொண்டு
தொண்டு என்று 9 குறிக்கிறதுக்கு ஒரு சொல் உருவாக்கணும். அது ஒரு சிக்கலுக்குரிய எண்ணாகவே அது போய்விட்டது. 9 என்ற உடனே 9 வந்து பல குழப்பங்களை பண்ணும். இது எங்க பார்க்கலாம் என்றா 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 90 என்றுதான் இருந்தது. 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 900 என்று இருந்தது. அந்த 900 என்கிறது தான் இந்த மூலமே போய் பொருந்தி இருக்கிறது. எனவே இந்த 7 மணிக்கு தொடங்குகிற இந்த நிலையை ஒரு பயனுடைய அரங்கமாக இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் ஆழ்ந்த சில உணர்வோடு இருக்கிறேன். எவ்வளவு பேர் ஆராய்ச்சி என்கிற முறையில் இருக்கிற அந்த நகைச்சுவையெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். கருத்து சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு மூளை கோளாறாகவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அறிவாக எல்லாம் இல்லை. ஒருவன் பார்த்து வேகமாக வந்த ஒருவன் ஒரு பெண்ணை இடிக்கிறான். வேகமாக இடித்து விட்டு போன அந்த பையனை பார்த்து அவள் கத்தினாள், இடியட். உடனே அது பற்றி ஒருத்தன் எழுதுகிறான். இடியட்னா என்ன பொருள்னா இடிக்கிறவன். இடியட் என்கிறது அவன் சொல்ல ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறான். ஒருத்தன் என்ன வந்து என்கிட்ட சொல்லுகிறான், சாணி தெளிக்கிறது எவ்வளவு நல்லதுங்க, எவ்வளவு ஹைஜீன், எவ்வளவு நலமானது. சாணி தெளி என்கிறதாங்க சானிட்டரி வந்து எனக்கு பாடம் எடுக்கிறான். தொடர்பா இருக்க ஒரு பழைய நகைச்சுவை ஒன்றை பார்த்தேன். பாட்டி, இதெல்லாம் உனக்கு தெரியாது, பேசாம இரு. ஜிஜிட்சு தெரியுமா, கராத்தே தெரியுமா உனக்கு? தெரியாதுன்னு அந்த கேள்வி ஆட்டுது. குங்ஃபு தெரியுமா? போடா, குங்ஃபுவா? எனக்கு தெரியாது, அது பால்ல போட்டு கலந்து குடிப்பாங்களேன்னு அவ குங்குமப்பூவன்னு நினைச்சிட்டு அவ சொல்றான். குங்ஃபு எனக்கு தெரியாதான்? இது போன்ற ஆய்வுகள் நகைச்சுவை. நீ வந்து எதையும் என் எதிரிலே வந்து சொன்னால் அது என்ன வகையான இழிவில் அது பார்க்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு எவ்வளவு அறிவு குறைவு என்கிறது கூட விளங்கும். அதற்கு நீண்ட நெடுங்காலமாக அதிலேயே தோய்ந்து ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஐ என்றால் நுண்மைன்னு பொருள், ஆய் என்றால் நுண்மையாக பார்ன்னு பொருள், ஆராய் என்றால் மிக நுண்மையாக மிக விரிவாக பார்ன்னு பொருள். ஆராய்ச்சி என்ற அது கீழே இருக்கிற செய்தி மிக 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 விரிவாக மிக நுண்ணிதாக அதிலேயே தோய்ந்து மூழ்கி கிடக்கிற ஒருவனால் தான் அது என்னவாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதில் கூட பல சிக்கல்கள் இருக்கிறது. 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் கருதியவெல்லாம் ஒரு ஒரு முந்தான நாள், அதற்கு முன்னாள் அது உடைகிறது. அது அல்ல, இது வேறு என்று ஒரே ஒரு இடம் நமக்கு அது காட்டி விடுகிறது. இது இது ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய நிலை, நான் இப்பொழுது வந்திருக்கிற நிலை என்கிறது எனக்கு நினைவு கொண்டு வந்தது. நெப்போலியன் போனபார்ட் என்று உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பிரெஞ்சு அரசன், மன்னன், தலைவன், மறவன். அவன் 1821 செயின்ட் ஹெலினா என்கிற தீவில் அவன் இறந்து கிடந்தான். அவன் மீது குற்றஞ்சாட்டி அப்பொழுது இருந்த அரசு அமைப்பு அவன் குற்றவாளி என்று உள்ளே தள்ளிவிட்டது. செயின்ட் ஹெலினாவில் 1821 மே மாதம் 5ஆம் நாள் அவன் இறந்து கிடந்தான். அவன் இறந்து கிடந்தது என்கிறது பிரெஞ்சு நாடு முழுமைக்கும் கலவரமானது. அவன் மீது அப்படிப்பட்ட ஒரு பற்று, உள்ளீடான பற்று பிரெஞ்சு நாடு முழுமைக்கும் இருந்தது. எனவே அரசு என்ன செய்தது, அண்டோ மார்ச்சின்னு மருத்துவர், அண்டோ மார்ச்சின்னு மிகப்பெரிய மருத்துவர், அவர் தான் அந்த உடலை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்துவிட்டு வயிற்று புற்றுநோயினாலே இறந்து போய்விட்டான், வயிற்று புற்றுநோயினாலே இந்த தொடர்பா இருக்க இந்த நெப்போலியன் போனபார்ட் இறந்து போனான் என்று சான்றிதழ் கொடுத்தார். அந்த மருத்துவ சான்றிதழை வைத்துக் கொண்டு பரவல் நடந்தது. ஆனால் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது, இதில் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறது, அவன் இறக்கக்கூடியவன் இல்லை, அவன் இறக்கவே முடியாது என்று ஒரு வகையான செய்தி தொடர்ந்து அந்த நாடு முழுமைக்கும்
பல்வேறு செய்திகளிலே வந்து கொண்டே இருந்தது. அவனுடைய இறப்பு இயற்கையானதில்லை, அவன் வயிற்று புற்றுநோயினாலே அந்த நோய் காரணமாக இருந்து போகவில்லை, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்கிற செய்தி. 1821 ஆண்டு இறந்தானே, புற்றுநோயினால் இறந்து போனான் என்று மருத்துவர் ஆண்டோ மர்சி சொன்ன அந்த சான்றிதழ் இருந்ததே, அதற்கு பிறகு 140 ஆண்டுகள் கழித்து 1961 இந்த செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு 2 பேர் இந்த கிளாஸ்கோ என்கிற அந்த ஸ்காட்டன் பகுதியிலே ஒரு மருத்துவர்கள், ஃபோர்ஸ்வுட் என்று ஒரு மருத்துவர், டாக்டர் ஸ்மித் என்று மருத்துவர் பண்டவர் ஸ்மித் என்கிற ஒருவர், இந்த 2 பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள், மருத்துவ அறிஞர்கள். அவர்கள் இந்த செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு 140 ஆண்டுகளுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு இது உண்மைதானா, என்ன நடந்திருக்கும் என்று எண்ணுகிறார். நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் உலக பெரிய அருங்காட்சியங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விட்டார்கள். அவனுடைய இறந்து போனவனுடைய அடையாளமாக ஏதாவது ஒரு முடி கற்றை கிடைக்குமா, ஒரு முடி கிடைக்குமா, அந்த அந்த உடலினுடைய முடி என்று கேட்டார்கள். நல்ல வேளையாக பிரெஞ்சினுடைய அருங்காட்சியகத்திலேயே அவன் இறந்த பிறகு அந்த சடங்குக்காக எடுத்து வெட்டி வைக்கப்பட்ட ஒரு சிறிய மயிர்கற்றையில் ஒரு பகுதியை அந்த அருங்காட்சியகம் அந்த 2 பேரிடமும், ஸ்மித் என்கிறவரிடமும் ஃபோர்ஸ்வுட் என்கிற அந்த அறிஞரிடமும் அதை கொடுத்தார்கள். மயிர் மட்டும்தான் அவருக்கு முன்னால் இருந்தது. ஆயத் தொடங்கின பொழுது அந்த காலத்தில் 1821 அதற்கு முந்தி இருக்கிற அந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் பிரெஞ்சு நாட்டில் என்னென்ன வகையான நச்சுக்கள் இருந்தன, என்னென்ன நச்சுகள் பழக்கத்தில் இருந்தன என்று ஆய்வு தொடங்கினார்கள். அப்பொழுது ஒருவனை இறக்க அடிக்க வேண்டும் என்றால் ஆர்சனிக் என்கிற ஒரு நஞ்சு, அப்பொழுது ஏராளமான இறப்பு செய்திகளிலே அந்த ஆர்சனிக் சாப்பிட்டு இறந்தவர்கள் என்கிற கணக்கு எடுக்கிறார்கள். இந்த ஆர்சனிக் என்கிறது கூட நான் தான் மஞ்சுள்ளி என்று ஒரு சொல்லை உருவாக்கி அகராதியில் 20 ஆண்டுகளுக்கு முந்தி நான் போட்டிருக்கிறேன். மஞ்சுள்ளி. அந்த ஆர்சனிக்கினுடைய தன்மை என்ன என்றால், இந்த மயிர் வளர 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 அதனுடைய படிநிலை நிலைகள்ல மெட்டபாலிசம் என்கிற அந்த வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய ஒவ்வொரு படிநிலைகளிலும் அந்த நஞ்சு பதியும். எனவே அந்த ஆய்வினுடைய முடிவிலே அவர்கள் சொன்னார்கள் உலகத்துக்கு 13 முறைகள் மேலதிகமாக அந்த முடியினுடைய கற்றைகளிலே அந்த பதிந்திருக்கிறது, அந்த மஞ்சுள்ளி ஆர்சனிக் பதிந்திருக்கிறது. இவன் 13 முறை உணவிலே அந்த மஞ்சுள்ளி ஆர்சனிக் போட்டு இவனை கொன்றிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை விட்டார்கள். நான் சொல்றது 1963 64. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன், 140 ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு நெப்போலியனுடைய இறப்பு உண்மை இல்லை, அவன் சாகடிக்கப்பட்டான், இந்த நஞ்சினாலே சாகடிக்கப்பட்டான் ஆர்சனிக் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அவர்களுக்கு கிடைத்தது என்கிற ஒரு மயிர் போல எனக்கு இன்னைக்கு சமர்க்கிருதம் கிடைத்திருக்கிறது. நானும் அதை வைத்துக் கொண்டுதான் அந்த முடி பெரியார் நினைவுக்கு இருக்கிறது. பெரியாரை கேள்வி கேட்டார்கள் ஒரு மாநாட்டிலே, ஐயா அறிஞர்கள் விடை சொல்கிறதே ஒரு புதிய வகையாகவும் மிக 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 முற்றிய நிலையிலும் அது வெளிவரும். ராமாயணத்தை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து என்று ஒருவன் கேட்கிறான் ஒரு மாநாட்டில். ராமாயணமா, அது ஒரு பெரிய மசுறு மூட்டை, அதை நம்ம ஆளுங்க என்ன செய்வான், பிரசங்கம் பண்றேன்னு இது ராம மயிறு, இது ராவண மயிறு, இதுதான் செய்த மயிறு, இது லட்சுமண மயிருன்னு எடுத்துக்கொண்டு ஆய்வானுங்க. அது ஒரு மயிறு மூட்டை. என்ன சமஸ்கிருதமும் ஒரு மயிறு மூட்டைன்னு இப்போ ஒரு 50 ஆண்டுகளா பார்க்கிறதுல அவர்கள் என்ன வகையாக இந்த உலகத்தை, அறிவுலகத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று நான் வியப்படைகிறேன். தொடர் முயற்சி. இதைத்தான் பாவேந்தர் சொன்னார், உருவற்று போகட்டும் தமிழினம் என்றென்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி, அதன் கருவற்று போம்படி செய்வோம், நமக்குள்ள கைகள் 8 கோடி ஈட்டி எழுதுறார் பாவேந்தர். அதனுடைய என்ன சொன்னார்னா, தொடர்ந்து பார்ப்பனர்களைப் போல தொடர்ந்து
ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த முயற்சி தமிழரிடம் இல்லை. அவர்கள் அதை செய்து தொடர்ந்து 2000 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தன்னுடைய இனத்தை பற்றிய கவலை, இனத்தை பற்றிய மேம்பாடு. ஒன்று சொன்னா உங்களுக்கு வழங்கும், தன்னுடைய இனத்தை எப்படி தூக்குவான் என்று. பெரியவர் சங்கராச்சாரியார் பெரியவான்னு மட்டும் சொல்ல மாட்டான். பெரியவானா மகா பெரியவா, பெரியவா. ரெண்டாவது சின்ன பெரியவான்னு சொல்லணும்ல. அந்த முண்டத்தை சின்ன பெரியவர் இல்ல, இளையவர். அப்பதான் தமிழை பயன்படுத்தும். இளையவர், இளையவர். சின்ன, அதுக்கு ஒரு சின்ன பையன் வருவான், அவனுக்கு புதுசா பேர் கண்டுபிடிக்கிறான், பால பெரியவா. நீங்க ஒரு இனம் எப்படி தங்களுடைய இனத்தை புறந்து கொள்ளுகிறது, காப்பாற்றி அணைத்துக் கொள்ளுகிறது என்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறிய நிலையில உற்று பார்த்தா தெரியும். நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்வார், ஊமி மலையில் ஓர் அரிசி கண்டாலும் அதை பொறுக்கி உயர்வு செய்யும் அமிழ்தமனம் கொண்டோரே இனங்காப்பார். இனங்காக்கிறதுனா என்ன தெரியுமாடா? நம்மாளு அப்படின்னா ஒரே ஒரு உமி அரிசி, உமி மலையில் ஓர் அரிசி கண்டாலும் அதை பொறுக்கி அரிசி அரிசி அரிசின்னு கத்தணும். நம்முடைய இனத்தில் அப்படிப்பட்ட எவனாவது ஒரு ஆற்றலுடையவன் இருக்கிறான்னா தூக்கி தூக்கி மேல நிறுத்தணும் என்று கத்துற. உமி மலையில் ஓர் அரிசி கண்டாலும் அதை பொறுக்கி உயர்வு செய்யும் அமிழ்த மனம் கொண்டோரே இனங்காப்பார் சொல்லுவார். தொடர்பாக இந்த நாடு எவ்வளவு கொடுமையான நிலையில, இக்கட்டான நிலையில, இடரான நிலையில, இடுக்கரான நிலையில் கிடக்கிறது என்று நமக்கு தெரியாது. குன்னர் மிக்சால்னு ஒரு அறிஞன், நோபல் பரிசு பெற்றவன், ஒரு பொருளியல் அறிஞன், ஸ்வீடன் நாட்டுக்காரன். அவன் ஒரு ஆசியன். நாம் படிக்கிறது இல்லை எதையும். ஆசியன் டிராமான்னு ஒரு 3 தொகுதிகள், 3 வால்யூம் வந்திருக்கிறது. அந்த 3 வால்யூம்ல இந்த குறிப்பிட்ட சில அடிப்படையான ஆசியன் டிராமா என்கிறது பேர், ஆசிய நாடகம். இதில் இந்தியா, பர்மா, மலேசியா, இலங்கை, இந்த நாடுகள் எல்லாம் புரட்சி என்கிறது வரவே வராது என்கிறது அந்த ஆய்வினுடைய கரு. ஏனென்றால் இதுல சாதி, மதம் என்கிற கற்பனை செய்ய முடியாத ஒரு வகையான, ஒரு கீழ்மையான, ஒரு வகையான நோய், ஒரு தொற்று நோய் இது உள் கிடக்கிறது. இது இதை களைகிற வரை இந்த நாட்டில் எந்த வகையான, கட்டாயமாக புரட்சி வர வேண்டிய இடங்கள் இது, ஆனா வரவே வராது. புரட்சி என்கிற போர்வையிலே சில வகையான ஒரு எழுச்சிகள் வரும், அதோடு அடங்கும் என்கிறது ஆய்வு. எதற்கு சொல்கிறேன்? இந்த மண் ஆரியத்தினுடைய முயற்சியினாலே, தொடர் முயற்சியினாலே மிக மிக கொடுமையாக பாழ்பட்டிருக்கிறது. எல்லாருடைய, நீங்க இயல்பாக தொலைக்காட்சியை திருப்பி பார்த்தால்தான் தெரியும் உங்களுக்கு என்ன வகையாக இந்த நாடு முழுமைக்கும் குட்டிச்சோராகி கிடக்கிறது, எப்படி மிக நாசப்பட்டு போய் கிடக்கிறது என்கிறதை தொலைக்காட்சியை திருப்பி பார்த்தாலே தெரியும். தொடர்ந்து இந்த நாடு முன்னேறுவதற்கு வழியே இல்லை என்கிற காட்சிகளைத்தான் நாம் பார்க்கலாம். இயல்பா ஒரு 10 பேர் இவ்வளவு பெரிய உடம்போடு, பெரிய வயிற்றோடு ஏறி கொண்டு உள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம். பெரிய பெரிய அலங்காரங்களை எல்லாம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வடிவங்கள், சிற்ப சிலைகள் புனை போன்றிருக்கின்றன. ஒரு 10 பேர் தாங்கவே முடியாத ஆள். அவரெல்லாம் ஒவ்வொருவனும் 180 கிலோ இருப்பான், 200 கிலோ இருப்பான். ஏறி நின்று கொண்டிருக்கிறான் வெட்கம் இல்லாமல். தூக்குகிற ஆளெல்லாம் நம்ம ஆள் ஒரு 15-16 பேர் கூடிக்கொண்டு தூக்கி கொண்டு வருகிறான். அப்படியே குவியலான மக்கள் கூட்டத்தினுடைய நிலைகளில் இந்த நாடு முழுமைக்கும் நெளிகிறது. இது கொஞ்சம் ஆழமாக நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே எந்த வகையான புரட்சியும் ஏற்படுவதற்கான வழியே இல்லை. அப்படி இந்த நாடு மிக நுட்பமாக, நீண்ட நெடுங்காலமாக திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டு, ஏய்க்கப்பட்டு குட்டிச்சோராகி கிடக்கிறது. இதுல ஒன்றாக நான் சிலவற்றை அதனுடைய அடிப்படைகளை சொல்ல விரும்புகிறேன். இனி ஆய்வு என்கிறது என்ன வகையில் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஈயன்னா, இந்த ஆனாவும் ஈயன்னாவும் சேர்ந்து பிணைந்து நெருங்கித்தான் ஆனா மேல போய், கீழே யானா போய்,
ரெண்டும் சேர்ந்து நர்சிங்கு தான் ஐ என்கிற எழுத்துரு வந்தது. ஆ ஐ என்று எழுதுகிறோமே, ஐ என்று ஆனா ஐயன்னா, அந்த ஐயன்னா என்கிறது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த வடிவத்தில் கீழே வந்து ஐன்னு வந்தது. சரி, ஐ என்கிறது கூர்மை, கூர்மை, நுண்மை, சிறுமை, இந்த பொருளை குறிக்கிற மூலம். அரிய ஐமை என்பான் தொல்காப்பியன். அரி அரி என்கிறது நுட்பமானது, நுண்ணியது என்று பொருள். இந்த சொல் கிரேக்கத்தில் அரிஸ்டோ என்று ஆனது. அரிஸ்டோகிராட் என்கிறதெல்லாம். அரிஸ்டோ என்கிறது பெஸ்ட் நோபல்னு பொருள். இதைத்தான் இந்த மூலத்தை இருக்கிறதை பார்த்துத்தான் பிராமணர்கள் நாங்கள் ஆரியர்கள், ஆரியர்கள்னா அரியவர்கள், நுட்பமானவர்கள், மேலானவர்கள், மேம்பட்டவர்கள். சரி, இந்த அந்த ஐ என்கிற அந்த சொல் ஐ கூர்மை, ஆழமாக கண்டு பாருங்கள். ஐயில் கூர்மை, அயில் ஒளி பொருத சிறுபானற்ற பிழை, அயில் அம்பு, அம்பு என்கிற சொல் எப்படி வருகிறதுன்னா ஐம்பு அம்புன்னு வருகிறது. அயில் அம்பு பரிபாடல், அயில் வாழ், இது கூர்மை என்கிறதுக்காக நான் சொல்றேன். அயிர் கூர்மை, அதிலிருந்து நுண்மை என்கிற பொருள் அடுத்த படிநிலை. இது செமான்டிக் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார். பொருள் விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு போகும் பொருள் மூலங்கள்ல. அயிர் நுண்மணல், அந்த அந்த அணங்கி எரிவன் அயிர் மன வாழால் என்று திருமந்தத்திலே திருமூலர் சொல்வார். அயிர் மன வாழால், அயிர் கூறிய மனவாளினாலே அதை வெல்லுவேன் என்று ஒரு வரி வரும் திருமந்திரத்தில். சரி, அயிர் மணல் அயிர் என்கிறது பிறகு நுண்மையான மணலை குறிக்கிற. தமிழர்கள் வேறுபடுத்துகிற பொழுது மண் என்கிறது, சாண்ட் என்கிறது போன்று தொடர்பாக இருக்கிற அந்த கடற்கரை மண்ணாக இருந்தால் அந்த மணல் என்றும், இது சாண்ட் என்கிறதுக்கு, சாண்ட் என்கிறது இன்னொன்றுக்கு சாயில் என்கிறது பயன்படுத்துவார்கள். மண் என்கிறது வேறு, மணல் என்கிறது வேறு. மணல் என்கிற பொருள்ல பல்வேறு இடங்கள்ல 10-15 இடங்கள்ல அயிர் என்கிற ஒரு அடை போட்டு அயிர் மணல் படுகரை, அயிர்த்துகள் முகந்த ஆனா ஊதை. சரி, அயினி என்கிறது குழந்தைக்கு ஊட்டுகிற உணவு பொருள். அதை நன்றாக மசித்து நன்றாக குழைத்து குழந்தையினுடைய வாயில் உள்ளே போவதற்கு சிக்கல் இல்லாமல் தாய் ஊட்டுவாள். அந்த உணவுக்குத்தான், அந்த பிசைந்த அந்த குழைவான அந்த உணவுக்கு தான் அயினின்னு பேர். அது வருகிற இடங்கள்லாம் நீங்க இப்போ பாருங்கள். அயினி என்கிறது உணவு என்று பொருள் இருந்தாலும் குழந்தைக்கு ஊட்டுகிற அந்த உணவைத்தான் அயினி என்கிற சொல்லி. இதெல்லாம் நாம் விட்டோம். சரி, அயினி, அயிரை ஒரு மீன், உங்க வகை தெரியும் உங்களுக்கு, அயிரை மீன். அயிரை என்கிறது அயிலை என்று சொல்வார்கள். சிறுவன் காக்கை, அயிலை அயர, அயிரை ஆறும் என்று வரும் சிறுபான்ற்று படையில. சரி, அயிலை ஆகும். அயிர் நுண்மணலை குறித்த அயிர் என்கிற சொல் இவன் எதற்கு எண்ணிக்கையை சொற்களை உருவாக்குகிற பொழுது நுறு பொடி, நுறுவை, நுறுங்கு, நுறுக்கு இதெல்லாம் 100 என்று சொன்னது. திருநூறுன்னு சொல்கிறான். திருப்பொடி, சாம்பல், சின்ன நுண்மையாக இருக்கிற துகள்கள், அதை 100 என்று சொல்கிறது வழக்கு. அந்த அடிப்படையில் தான் எண்ணிக்கையை 100 என்கிறதுக்கு நம் தமிழர்கள் உருவாக்குற பொழுது 100 என்று அந்த பொடி கருத்திலே எண்ணிக்கை அமைப்பிலே மிக நுண்மையாக இருக்கிற அந்த கூட்டை 100 என்று சொன்னார்கள். சரி, இதுபோல் இந்த சொல் அயிர் என்கிற அந்த வடிவத்தை நின்று ஐரம் என்கிறது 1000 என்று ஆகும். சரி, இது 10 மடங்காக இருக்கிற எண்ணிக்கைக்கு 100 மடங்கான அந்த தொகையை சுட்டுகிற எண்ணு பெயராக இந்த 1000 என்று, அது நுண்மணலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 1000 என்று சொன்னார். எதற்காக இதை சொல்ல வருகிறேன்னா, அந்த வடமொழிவாணர்கள் என்கிறவர்கள் எப்படி நம்முடைய சொற்களை திருடுவார்கள்
எப்படி நுட்பத்தை கையாளுவார்கள் என்கிறதுக்காக சொல்கிறேன். நுட்பம் கூட இல்லை, அது ஒரு கண்டமண்டலமாகத்தான் இருக்கும், எந்த வகையான அடிப்படையான அறிவும் இருக்காது. சரி, இதுல 1000 விளைகளின் வயலே ஒரு 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 புலனாய்வு ஒரு புலவன் கத்துக்கிறான். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து ஒன்றாம் உண்ணாமை நன்று. 1000 வேள்வியை செய்வதை விட, நெய்யை ஊற்றி செய்வதை விட, அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஒரு உயிரை வெட்டி கொள்ளாமை நல்லதடா, 1000 வேள்விகள் செய்து என்ன பயன் என்று 2057 ஆண்டுகளுக்கு முந்தைய கத்துக்கிறார். 1000 வேட்டலின் 1000 வேள்வி செய்வதை விட. நான் அது சொல்கிறது என்ன, சொற்களை பயன்படுத்துகிற இடங்களுக்காக நான் சொல்கிறேன். இதுல அந்த காலத்தில் பல்வேறு வகையான முட்டாள்தனங்களை எல்லாம், மூட கதைகளை எல்லாம் இங்கு பல்வேறு புராணங்கள் என்கிறபடியாக உள்ளே நுழைக்கிற பொழுது ஒருவனுக்கு 1000 கண்ணன் என்று பெயர் வைக்கிறார்கள். பல பேர் தமிழ்நாட்டில் பல பேர் பெயர் பார்த்தால் கண்ணாயிரம் என்று வைத்திருக்கிறதெல்லாம் இதுதான். கண்ணாயிரம் வேற ஒன்றும் இல்லை, 1000 கண்ணன். அது இந்திர பயலுக்கு வைத்த பெயர். அதெல்லாம் இழிவானது. அது சொன்னேன்னு உங்களுக்கு கூட்டங்களிலே சொல்லக்கூடாது. அசங்கிய இன்னும் ஒரு சொல் இருக்குல்ல, அசிங்கம்னு கூட்டத்தில் சொல்லக்கூடாததுன்னு இருக்குது. 1000 கண்ணன் அவனுக்கு எப்படி வந்தது? அவனுக்கு இருக்கிற பெயர்கள் 1000 கண்ணன், 1000 கண்ணியான் கண்ணியன், 1000 கண் மகவன், 1000 கண் மன்னன், 1000 கண்ணன், 1000 கண்ணினான். இப்படியெல்லாம் இலக்கியங்கள்ல, பிற்கால இலக்கியங்கள்ல இந்திரனை குறித்து வருது. 1000 கண் எப்படி போனது வந்தது அவனுக்கு? அவன் ஒரு குறும்பு பண்ணினான். அகலியிட்டு அகலியை என்கிற ஒருத்தி, அகலியன்னா உங்களுக்கு சொன்னா வெட்கமா இருக்கும். கல்லுதல் என்பது தோண்டுதல்னு பொருள். அது குள்ளுதல் என்கிற சொல் என்று குள்ளுதல், கொல்லுதல், கல்லுதல், தோண்டுதல்னு பொருள். கல்லி எடுத்தான் என்று சொன்னால் அதாவது தோண்டியதான் பொருள். இந்த வகை கிரேக்கத்திலே கொலர், லத்தீனத்திலின் கொலர், COLERE, கொலர்னா டு டிக் அவுட்னு பொருள், தோண்டுன்னு பொருள். அது கோல்டியூரா என்கிறது தான் கல்ச்சர்னு வந்தது, அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோமே, அந்த தோண்டுதல் என்கிற பொழுது. இந்த கல்யா என்கிற கல்ல என்கிறது அவன் ஹல்யா என்று சமஸ்கிருதத்தில் ரிக்வேதத்தில் போட்டிருக்கிறான். ஹல்யா, அகல்யா என்ற தோண்டப்பெறாதவள், உழப்பெறாத பெண்ணுக்கு பேர் வைக்கலாமா? கொஞ்சம் ஆழமா எண்ணி பாருங்கள். அவள் தோண்டப்பெறாதவள், அவள் உழப்பெறாதவள் என்ற அதனுடைய அருவருப்பான பெயர்களை பாருங்கள். அப்படிப்பட்டவளை இவன் தோண்டினான், இந்த இந்திரன் போய் திருட்டுத்தனமாக தோண்டினான் என்று அந்த கதை திருவள்ளுவர் காலத்தில் சொல்லப்படுகிறது. அவர் நல்ல வேளையாக அதை எடுத்து அவர் அழகாக பதிவு செய்கிற பொழுது, ஐந்தவித்தான் ஆற்றல், ஐந்தவித்தான் ஆற்றல், அந்த துறவி இருக்கிறானே அவனுடைய ஆற்றலுக்கு சான்று சொல்ல வேண்டுமா? அகல் விசும்புலார் கோமான், பெரிய அகல் விசும்பு இருக்கிறதே இந்த உலகம், விண்ணுலகம். அந்த விண்ணுலகத்துக்கு தேவன் இருக்கிறானே தலைவன் இந்திரன். இந்திரன் அந்த அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இந்திரனே சான்றாவான். கரி என்ற சான்று, எவிடன்ஸ். என்ன சான்றுன்னா, அரசு தொடர்பாக முனிவனுக்கு சினம் வந்தால் அது என்னவாக மாறும் என்கிறதுக்கு அவன் ஒரு சான்று, இந்திரன் சான்று காட்டி கொடுக்கிறார். இந்திரன் அந்த கதையை எடுத்து பார்த்தால் அவன் அந்த கௌதம முனிவன் என்ன செய்கிறான்? டேய், இப்படி ஒரு தப்பு செய்தல்ல, நான் சொல்கிறேன், உனக்கு சொல்லிடுகிறேன், உன் உடம்பு முழுமைக்கும் குறியாக ஆகுக, பெண் குறியாக மாறட்டும் என்று சொல்கிறான். இந்திரனுக்கு உடம்பு முழுமைக்கு 1000 குறிகள் உருவாகின்றன. இதுதான் கதை. இதைதான் திருவள்ளுவர் சொல்கிறார். 1000 கண்ணான் என்கிறதுக்குரிய கதை இதுதான். இதை ஐர மயிர மசுருன்னு சொல்றது வழக்கு இல்லையா? ஐர உடனே அஸ்திரன்னு மாத்துறான். நல்லது என்கிற பொருளை சகசிரன்னு மாத்துறான். சகசர நாமம் என்ற 1000 பெயர் உண்டு இந்த திருமாலுக்கு அப்படின்னு சகசர நாமம், சகசர நாமாவளி கோயில்ல 1000 பெயர் 1000 வகையில போற்றியை செய்கிறபடியாக இதை பாவேந்தருக்கு சினம் வருகிறது. அவர் எழுதுகிறார், அவர் இத்தனைக்கும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் அருளி போன்றுதான். சொற்கோவின் நற்போற்றி, சர்க்கோவின் நம்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கும்போது
கற்கோயில் உட்புறத்தில் கால் வைத்தது எவ்வாறு? சகஸ்ரநாமம் என்று எழுதுகிறார். தெற்கோதும் தேவாரம் திருவாய்மொழி திருவாய்மொழியான திருவாய்நன் மொழியான தேன் இருக்க செக்காடும் இறைச்சலென வேத பாராயணமேன் திருக்கோயில் வாழ் கத்துறார். சகஸ்ரநாமம் என்ற 1000 பேர் நாம் ஏதோ ஒன்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆயிரம் 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 என்கிறது அஸ்ர சகஸ்ர என்று மாற்றதும் இந்த கதை இப்படி ஓடுகிறது. அது பற்றி பாவேந்தர் சினக்கிறார். இது ஒரு ஒரு இது போல் இருக்கிற ஒவ்வொரு நிலைகளையும் சரி. இதுபோல் இன்னும் ஒரு சொல் இருக்கு. பொருந்து, பொருந்து, எய்துதல், பொருந்துதல், அடைதல். பொருந்திய அந்த நிலை காரணம் இருக்கிறதே, அந்த பொருந்திய காரணத்துக்கு எய்து என்கிற சொல் ஏது. ஏது முதலிய முதுமொழியானும் என்று 5-6 இடங்களில் தொல்காப்பியம் தொடங்கி அது மட்டும் வருகிறது. ஏது என்கிறது பொருந்திய காரணத்தை சொல்கிற ஒரு சிறப்பு சொல். அதான் ஹேது மாங்கல்யம் தந்தனானே மம ஜீவன ஹேதுனா. நமக்கு ஹேதுனா என்ன? அது காரணம். இந்த சொல் கிரேக்கத்திலே AITEO ஐத்தியோ என்கிறது காசுன்னு போட்டுட்டு ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர், எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. எய்த்தியோ என்கிற அந்த சொல்லில்தான் எட்டியாலஜி என்று ஒரு மருத்துவ சொல். காஸ் ஆஃப் த டிசீஸ், அதற்கான இயல் இருக்கிறதே, நோயினுடைய காரணம் பற்றி இயல். அதற்கு நான் என்னுடைய அகராதியிலே ஏதியல் என்று போட்டேன். நோய் காரண இயல் என்கிற ஏதியல் என்று எய்டியாலஜி போட்டேன். இந்த ஏது என்கிற ஒரு சொல் பொருந்திய காரணம் என்கிற அடிப்படையிலே போகிறது. சரி, அடுத்த நிலைக்கு போக நேரம் இல்லை. கொடு என்று பொருள். கொடு என கிழக்கும் ஒன்றும் இரவின் கிளவி ஆகிடன் உடையே அவற்றின் என் கிளவி இழிந்தோன் கூற்றே, என் கிளவி ஒப்போன் கூற்றே, கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றே. தொல்காப்பியம் இது என்று தருகிறது. தந்தவன் அப்பா இருக்கிறானே, அவன் தான் அவன் தந்தவன். தந்தை, தா என்ற அப்பாவுக்கு அப்பா, அப்பப்பா. என்கிறது கொடு. இது உலகம் முழுமைக்கு மாறி இந்த சொல் அடைந்திருக்கிறது. என்கிறது சொல் இருந்து தானம் என்ற கொடுக்கிறது. அங்க டொனாசியம், டொனோ என்றாகி டொனேஷன் நமக்கு புரியல. இந்த என்கிற அந்த வடிவத்தில் நின்று சரி அது கிடக்கட்டும். இந்த கொடுக்கிறது என்கிற பொருளில் தமிழில் உருவாக்கின சொல் அமைப்புல பெரிய சிக்கலெல்லாம் இருக்கின்றது. கொடுத்தல் என்கிற பொருளை ஒன்றுமில்லை. கொடு என்பது வளைவுன்னு பொருள். கொடுவாள், கொடுக்கு என்பது வளைவுன்னு பொருள். இந்த கையை இப்படி வளைக்கிற பொழுது இது கொடு என்று ஆகிறது. வைகு வங்கு வளைவு, வங்கு வாங்கு என்று சொன்னால் வளைதல்னு பொருள். அவ்வாங்கு உந்தியின் வாழிழை பான்மகள் என்று வரும். வாங்குதல் என்ற வளைதல் பொருள். வாங்கிறது என்கிறது இப்படி வளைக்கிறது, கொடுக்கிறது என்கிறது இப்படி வளைக்கிறது. இரண்டும் வளைவு கருத்தில் தான் வந்தது. சரி, இந்த 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 தா என்கிற வடிவம் கூட தருதல் என்ற என்னன்னா கொடுத்தலையும் குறிக்கும், வாங்குறதையும் குறிக்கும். தருமணல் எமிரிய என்று வரும். கொண்டு வந்திட்ட மணல், குளர்ந்திட்ட மணல் என்று எல்லாம் உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். கொண்டு வந்த நிலைய தருமணல் என்று. அதுபோல் கொண்டு வந்த பெண் இருக்கிறாளே அவளை தாரம் என்று சொல்கிற வழக்கம் இது. இந்த தாரம் என்கிறது கொண்டு வந்த, வெளியிலிருந்து கொண்டு வந்த பொருள்களை சொல்லுகிறதுக்கு மலைத்தாரம், மலையிலிருந்து கொண்டு வந்த அது மலைத்தாரம். ஏரி தருவும் இலங்குமலை தாரமோடு மலைபடுகடாம். ஏரி தருவும் என்றால் கொண்டு வருகிற பொருள். இலங்குமலை தாரமோடு கடல் நின்று பொருள்களை எடுத்து வந்தால், கடல் வழியாக எடுத்து வந்தால் அது கடல் தாரம். கடற்பல தாரத்தை நாடு கிழவோயே புறநானூறு. நிலத்தில் இருக்கிற பொருள்கள் என்கிறதை அதை கொண்டு வந்தால் அது நிலத்தாரம். இது கீழ்ப்படு தாரம் உண்ண என்று ஒரு மகநானூற்றிலே. இதை மூவேறு தாரமும், இதை இந்த தாரம் என்கிறது கொண்டு வந்துவிட்ட பொருள். எனவேதான் அது ஒரு மேட்டர்
ஒரு பெண் என்கிறவள் ஒரு பொருள் என்கிற பொருளிலே பிறன் பொருளால் என்று கையாளுவார். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை. சரி, வினை விளைவார் மனை விளைவார் மாண்பயன் எய்தார், வினை விளைவார் வேண்டா பொருளும் அது என்று மனைவியை குறிப்பார். ஒரு பெண்ணை குறிக்கிற பொழுது இந்த மண்ணில் என்னென்ன தன்மை இருக்கிறதோ அதையெல்லாம் பதிவு செய்கிறார் அவர். பொருள் என்கிறது, அது கொண்டு வந்து விட்ட பொருள் இருக்கிறதே, அந்த கொண்டு வந்த அந்த பெண்ணுக்கு தாரம் என்று சொல்வது. இப்போ முதல் தாரம், இரண்டாம் தாரம், மூன்றாம் தாரம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அமர்க்களம் பண்ணினார்களே திருட்டுத்தனங்கள். அந்த நிலைகளில் தாரம் என்கிறது கொண்டு வந்த பொருளாக இருக்கிற மனைவியை குறிக்கிறது. இது தபு தாரம் என்கிற சொல்லாலே தொல்காப்பியத்திலே குறிக்கப்படுகிறது. தாரம் என்கிறது மனைவி. தாரம் என்றிருந்தால் என்ன என்று தெரியாமலேயே நாம் அவனுடைய அழகா தார போட்டு வைஃப்னு போட்டிருக்கிறான். இது எதுக்கு சொல்லுகிறேன்? தாரம், தானம், இந்த வடிவங்களை எல்லாம் இயல்பா நம்மிடம் மிக பரந்துபட்ட செய்திகள் இருந்தும் அவற்றையெல்லாம் எல்லாவற்றையும் அவர்கள் நுட்பமாக உலகம் விழுங்கினது போலவே. உலகத்தை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும். தோ தா தோ கிரேக்கத்திலே, லத்தினத்திலே டோட்டார் நாட் டு கிவ்னு பொருள். டோயர் கொடுக்கிறவன், டோயர் என்டோமெண்ட், டோ இருக்குது, அது கீழே தா இருக்கிறது. டோவர் கொடுக்கிறவன். டோவரி, ஒரு பெண் வந்தால் அவளிடம் அவளுடைய குடும்பத்தை நசுக்கி பிடிக்கிற பணம் இருக்கிறது, வரதட்சணை என்கிறது. இந்த டோவரி என்கிறது அந்த தாவல தான் வருகிறது. டோஸ், ஒரு டோஸ் அவருக்கு மருந்து கொடுக்கிறது என்கிற பொருள் தான் டோசேஜ் என்கிறதெல்லாம். இதில் நூற்றுக்கணக்கான சொற்கள் இந்த தா என்கிற சொல்லி நின்று உலகம் முழுமைக்கு போகிறது. இந்த தானம், தாரம் இவற்றையெல்லாம் மிக நுட்பமாக நூற்றுக்கணக்கான பதிவுகளில் பல்வேறு வகையான கூட்டு சொற்களை எல்லாம் போட்டு பிணைந்து அகராதி முழுக்க நிரப்பி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மானியர் வில்லியம்சனுடைய சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி அந்த நூல்களில் ஆழமாக பார்க்கலாம். அது 48 ஆண்டு காலம் அவர் உழைத்து விட்டு வீணாகி போனார். நானும் நான் சொல்கிறது, இந்த மயில் முடியை, இந்த மயில் மூட்டையை ஆய்வு செய்கிறதுல நேரக்கேடு. அது சமஸ்கிருதத்தை ஆய்வு செய்கிறதே ஒரு நேரக்கேடு. குட்டிச்சோறு, அருளினுடைய வாழ்க்கையே குட்டிச்சோறாகிறது. ஏனென்றால் அதில் ஒன்றுமே இல்லை. அதற்குள்ள நான் சொன்னால் ஒரு முடியும் இல்லை. அது உள்ள ஏதோ இருக்கிறது என்று உலகத்தையே அறிவு உலகத்தையே அவர்கள் முழுக்க நம்ப வைத்திருக்கிறார்கள். சார், இது கிடக்கட்டும். யா என்கிறது கருப்பு என்று பொருள். யாம் கருப்பு, யாமம் நள்ளிருள் நேரம், ஜாம. யாம், யாமன், யாமன், யமன், யமன் என்று வருகிறது. நள்ளிரவு நேரத்தில் உயிரை கொண்டு கலந்து போகிறவனாக இருக்கிற, அதற்கென்று படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆள். யாம் என்கிறது ஆம். ஆம், நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், அதற்காக நான் சொல்கிறேன். ஆம், ஆமெழி அருவி, ஆமெழி அருவி, மணி 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 ஆம் எழி அருவி என்று போகும். கருப்பு ஒன்று உங்களுக்கு சொன்னா, நீரை கருப்பாக பார்த்தான் இவன். மொழியில் நமக்கு சொல்கிறது கருப்பு தான் தண்ணியினுடைய நிறம். பல இடங்கள்ல நான் வருகிறேன். சரி, நீர் என்கிற சொல்லே கருப்பு என்கிற பொருள் தான் கிளம்புகிறது. அதுதான் நீலு என்று அவன் சொல்கிறானே தெலுங்கன். நீலு என்றால் நீரு என்கிற பொருள் தான். சரி, அதுல தான் அந்த நிறக்கருத்து, நீலக்கருத்து, கருப்பு கருத்து வருகிறது. சரி, இந்த கை கருப்பு, காய் கருப்பு, காயா கருப்பு, காயாம்பூ வண்ணன் கருப்பு நிறத்தவனாக இருக்கிற திருமால் காயாம்பூ வண்ணனை நான் காணுமாறே என்று வரும். காசா என்று வரும். அது காசா மலர் என்ற கருப்பு மலர்னு பொருள். சரி, கார் கருப்பு, காரி என்று ஒரு ஆறு புராணத்தில் பேசப்படுகிறது. கை கருப்பு, காய் கருப்பு, கைம் கம், வெய் என்கிற சொல் வெய்ம் வெம்மைன்னு போகிறது போல், செய்ம் செம்மைன்னு போகிறது போல், இந்த கைம் என்கிற வடிவம், கம் என்கிறது கருப்பு, கம்கு கருப்பு,
கங்கை கருப்பு ஆறு, கங்கன் கருப்பன், இந்த தொடர்பா இருக்கிறது. கங்குல் நள்ளிருள் நள்ளிருள், இந்த கைம் கம்முன்னு இந்த நிலையில்தான் கங்கை என்கிற ஆறு பெயர் பெறுகிறது. சரி, கருப்பு ஆறுன்னு பேர். இது யாம் கருப்பு, யாமம் கருப்பு சொன்னேனே, யாம் ஆம் என்றானதும் நீர் கருமை கருத்து அடிப்படையிலே ஆமரப்புலர்ந்த நன்னெறி அகனானோரு, ஆமெழி சிலம்பின், சிலம்பு என்கிறது மலை, ஆமெழி சிலம்பின் அறிந்து கண் படுக்கும் குறுந்தொகை, ஆமெழி அணிமலை, நீர் இறங்குகிறது என்கிறது ஆம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஆம் இன்னும் குறைங்கி, இன்னும் அது குறுகி அம் என்று நிற்கிறது. அம் என்ற நீர். கண்கள் அங்கம் செய்ய, அங்கு அம் செய்ய, அங்கு அம் செய்ய, அம் செய்ய என்ற நீர் வழிய என்று சொல்கிறான் பொருள். இது சேரமான் பொன்வண்ண தொண்டாதியில வருகிறது. அம்தாள் சடையர், நீர் கங்கை எழுகிறபடியான சடையுடைய சிவன் தாழ் சடையார். சரி, வெங்கை கோவையில வரும். இதுல அம்பு என்கிறது நீர். யாம் ஆம் அம் என்று வந்த பிறகு அம்பு என்கிறது நீரை குறிக்கிறது. ஒரு பாட்டு உங்களுக்கு சொன்னா அது விளங்கும். அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, சிவபாக்கியார் பாட்டு. அத்தமும் வாழும் அகத்துமட்டே விழி அம்பொழுக, விழி அம்பொழுக என்ற விழியில் இருந்த கண்ணீர் ஒழுக, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கைத்தலை மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியங்களே என்று சிவவாக்கியன் எழுதி போனோம். இது விழி அம்பொழுக, அம்பு என்கிறது அந்த இடத்தில் நீர் என்கிற பொருள் அவன் குறிக்கிறான். இதை எப்படி கண்ணதாசன் திருடினான் என்று உங்களுக்கு சொன்ன வியப்பா இருக்கும். அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, வீட்டோட தாண்டா எல்லாம், அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டேன். இவன் உடனே வீடு வரை உறவு, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. அவ வீதி வரை வந்துதான் அழுது விட்டு போவாள், அதோடு சரி அவளுடைய எல்லை. வீதி வரை மனைவி, இரு கைத்தலை மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. தலையில கை வச்சுட்டு அழறான பிள்ளை, அவன் சுடுகாடோட அதோட எல்லை முடிந்தது. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு போட்ட அந்த கடைசி வரி தான் அவனுடையது. இது எப்படி? அது ஒன்றுமில்லை, செய்திகளை அங்கிருந்து எடுத்தோம் என்று மட்டும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மிக நல்ல செய்திகள் அங்கு பண்டைய செய்திகள் இருக்கின்றன, கிடக்கட்டும். சரி, புல் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். நான் உங்களை வருத்துகிறேன் என்கிறது எனக்கு தெரிந்தே தான் நான் செய்கிறேன். புட்டு புட்டு புட்டம், உடம்புல இருக்கிற உறுப்புல பின்புறம் மட்டும், நமக்கு பின்னால் இருக்கிற உறுப்பு மட்டும் பெரிதா இருக்கிறது என்கிறதுனால புட்டம்னு பேர். காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புட்டம் என்கிறது பருத்த பகுதி என்கிற பொருள்ல, பருத்த உறுப்பு என்கிற பொருள்ல, அந்த பாரு அவ்வளவு பாரு எப்படி புட்டத்தை ஆட்டிட்டு போறா அப்படின்னு இயல்பாக கிண்டல் பண்ணுகிற நிலைகள்லாம் கேட்கிறோம். புட்டம். சரி, அடித்தால் புடைத்து கொள்ளும் அப்படின்றது. புடைத்தல் என்கிறது வீங்குதல் என்கிற பொருள் இதெல்லாம் இருக்கிறது அந்த புட்டத்துக்குரிய அடிப்படை கருத்து. புட்டிபட என்று திருமந்திரத்தில் கையாளுறார். அது பருமையுற என்று பொருள். ஸ்டவுட்னஸ். முட்டா ஊர்ப்புறங்களில் இருக்கிற சொல். அது வீங்கின விதையை, அந்த ஸ்வெல்லிட டெஸ்டிகளை குறிக்கிறதுக்கு அந்த முட்டா அவனுக்கு முட்டா வீங்கி இருக்கும். பருத்த பின் இருக்கிற அந்த பக்க உறுப்பு புட்டம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை. புட்டம், பிரிட்ட, பிறகு பிரிஷ்ட. உங்களுக்கு புரிகிறதா? சமஸ்கிருதத்துல புட்டத்தை குறிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உறுப்பை குறிப்பதற்கு பட்டக்ஸ் என்று சொன்னானே தான், அதாவது பிரிட்ட பிரிஷ்ட. சொற்களை எப்படி அவர்கள் திரித்துக் கொள்வார்கள் என்று. கண் என்பது கருப்பு, கண்ணன் என்றால் கருப்பன், கிருண ஆக்கி பிறகு கிருஷ்ண என்று ஆக்கிறது முறை. அதுபோல் புட்டம் என்கிறது பிரிட்ட ஆக்கி பிரிஷ்ட என்று ஆக்கிறது. புடை வீங்குதல் என்கிற பொருள்ல புடைவு புடைவி என்பது விரிவடைந்து கொண்டே போகிற உலகம்.
அது என்ன? பார், பா என்கிற சொல்லி நின்று பா பார் என்று இந்த உலகத்தை சொன்னது. போக 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 பறந்துபட்ட இடமாக இது இருக்கிறது என்கிறதுனால இதை பார்ன்னு சொன்னா. அல் அகல்னு ஒரு சொல் வர்றதுக்கு ஆ, ஆகு, ஆகல், அகல், அகல் என்கிறது ஆள், ஆள் என்கிற பிறகு ஞால் என்றாகி ஞால், ஞாலம் என்று வருவது பறந்துபட்ட இடம் என்கிற பொருள்தான் அந்த பாவாணர் இது தொங்குகிறது என்று எழுதுவார். சரி, ஞாலம் பார் என்று சொல்வது போல இந்த உலகத்தை சொல்வதற்கு புடவி என்ற ஒரு சொல்லை தமிழர் கையாண்டார்கள். பாவலர் பெருஞ்சித்தனாருடைய அந்த ஆக்கங்களை எல்லாம் படிக்க வேண்டும். மிகப்பெரிய அறிவு செய்திகளை எல்லாம் மிக ஆழமாக போட்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சிகளெல்லாம் கூட அவர் காலம் வரை இருக்கின்ற எல்லா பதிவுகளையும் தமிழில் கொண்டு வர முயற்சி செய்தார். உலகியல் 100 என்கிற நூலினுடைய முதல் பாட்டு இப்படி தொடங்கும். புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம், அடவியன மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி, இடவரைகள் எண்டிசைகள் இவ்வுலக வாக்கும் கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. பாட்டு கற்பனையே பண்ண முடியாது. இப்படி ஒரு பாட்டு அமைப்பை உருவாக்கவே முடியாது. புடவி பல, இந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் சொல்றானே, இந்த புடவி பல அதுவே மிக பலவாக இருக்கிறது. ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம், இந்த ஞாலம் அதனுடைய ஒரு புன்மணல் போல் இருக்கிறது. அடவி புடைவி என்கிறது போல அடைந்திருக்கிற செடி கொடிகளினாலே மரங்களினாலே அடைந்து கொண்டிருக்கிற அந்த இடம் வந்து அடைவி என்கிறது தான் அடவி என்று ஆனது. புடைவி என்கிறது புடவி என்று ஆனது போல அடவியோடு அடவி என மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி, விண்மீன்கள் காடு போல் இருக்கின்றன எழுதுகிறார். புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம், அடவி என மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி, இடவரைகள் எண்டிசைகள், இடம் இந்த இடம் தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது திசை சொல்வதோ, இது இந்த இடம் அந்த இடம் என்று இடத்தை சொல்வதோ, அந்த இடத்தில் அது இல்லை. இடவரைகளை நாமத்தான் உருவாக்கி கொண்டோம். இடவரைகள் எண் திசைகள் 8 திசைகள் இவ்வுலக ஆக்கம், இந்த உலகம் விளங்கிக் கொள்வதற்காக ஒன்றை குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்த திசைகளை வகுத்திருக்கின்றன, இந்த இடத்தை குறிக்கின்றன. கடவிடைகள் நேர்ச்சி கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. கடவுதல் என்பது கடாவுதல் என்பது கேள்வி கேட்டல், விடைகள் என்பது விடை சொல்லுதல். அதாவது கேள்வி கேட்டலும் விடை சொல்லுதலும் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை வைத்து கேள்வி கேட்கிறோம், அதை வைத்து விடை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. உடவி பல ஒன்று கடல் புன்மணல் ஞாலம், அடவி என மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி, இடவரைகள் எண்டிசைகள் இவ்வுலக வாக்கும் கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. நேர்ச்சியாக நமக்கு தெரிந்தவை வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறோம், நமக்கு தெரிந்து வெட்டு விடைகள் சொல்கிறோம் என்று சொல்வார். நான் இதை சொல்கிறேன். மெது என்கிறது மிருது ஆக்கிறது போது, திடம் திருத ஆக்கிறது போது, படி என்ற ஒரு பிரதி ஆக்கிறது போது, புடவி என்கிறத பிருதிவி. பிருதிவி அப்பு தேயும் நாம் கொண்டும் புரியாது. நான் என்ன சொல்லுகிறேன், அம்பு என்கிற சொல்லை அப்பு என்று மாற்றினான். பிருதிவி அப்பு தேயுன்னா அப்பு என்கிறது ஒண்ணு இல்லை, நீர். அது எங்கிருந்து வருது? ஆம் யாம் ஆம் அம் அம்பு அப்பு என்று வந்த பிறகு அப்பு என்கிறது என்ன சொல்? இப்ப நான் உங்களுக்கு சொன்னா விளங்கும். அப்பு என்கிறது அங்க அப்பு என்கிறது வடிவம், ஆம் என்கிறது என்று வடபால் தெரிகிற பொழுது ஆப் என்று தெரிகிறது நீர். பஞ்சாப் என்று சொன்னா ஒண்ணு இல்லை, 5 ஆறுகள் ஓடுகிற நாடு நம்ம திரு ஐயாறு, 5 ஐயாறு திருவையாறுன்னு சொல்லுகிறோமே, அந்த ஐயாறு போல அங்க இருக்கிறது அந்த பஞ்சாப். இது நம்ம பஞ்சாப். இந்த ஆப் என்கிறதும் அப்பு என்கிறதும் எப்படி திரித்து கொண்டார்கள்? அதுபோல் இந்த புடவி என்கிற பிருதிவி என்று மாற்றிக்கொண்டது இந்த வகைப்பட்டது. சரி, அது கிடக்கட்டும். சின்ன வகையில் உங்களுக்கு சின்னதாக விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் எளிய செய்திகளை ஒரு இக்கட்டு இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கூ கத்துறது, ஒளித்தல். கூ ஒளி, கூவு ஒளியிட்டு அழை. கூவியர் வணிகர்களில் சொல்கிற ஒரு சிறப்பு சொற்கள் இது ஒன்று. காரகல் அகல் என்ற பெரிய சட்டி, காரகள் கூவியல் பாகடு பிடித்த இழை சூழ் வட்டம் பால் கடந்தவை போல் பெரும்பாலாற்றுப்படையில் வரும். ஒண்ணு இல்லை, இடியாப்பத்தை சொல்றான் நம்ம தமிழ. காரகள் கரிதாகிய சட்டியிலே கூவியர் பாகோடு பிடித்த பாகு வைத்துக் கொண்டு
அதற்கென்று பாகு பிடிந்து அந்த பாகோடு பிடித்த காரகன் கோவியர் பாகோடு பிடித்த இழைசூழ் வட்டம் என்று இடியாப்பத்து சொல்றான். இழைசூழ் வட்டம் பால் கலந்த போல, பால் ஊத்தனது போல வருகிறது. இந்த கூவியர் என்கிறது என்னென்ற கூவி விற்கிறது. தயிரோ தயிர் கத்துறது, ஓ கத்தி கூவி விற்கிறதுனால அதுக்கு கூவியர் என்று வணிகர்களை சொல்கிற ஒரு சிறப்பு சொல். சரி, கூவு கூவுதல், கூவுதல் கூக்குரல், கூவுதல் குரல், கூ குழவி ஏங்கி கூக்குரல் கேட்டு மணிமேகல் வரும் கூக்குரல், கூ கூகு கூகை கோட்டான் இரவு நேரம் முழுமைக்கும் நள்ளிரவிலே கத்தி கொண்டிருக்கிறது. சரி, இந்த கூகை என்கிறது அது மரத்திலிருந்து கொண்டு மரக்கலையிலிருந்து கத்துகிறது என்கிறதுனால்தான் அதனுடைய வழக்கத்தை, வாழ்வியல் வழக்கத்தை வைத்துக் கொண்டுதான் கோடு என்பது மரக்கிளை, கோடரி என்கிறது மரத்தை வெட்டுகிறதுக்கான கருவி, கோடரி என்கிறத நாம் கோடரி கோடாலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோடு என்கிறது மரக்கிளை, மரக்கிளையில் இருக்கிற பறவை என்கிற பொருள் கோடான் கோட்டான் என்பது. இது தொல்காப்பியன் தன்னுடைய மரபியலிலே மரம்பையில் கூகையை கோட்டான் என்றும் என்று அடி எடுத்துக் கொடுக்கிறோம். சரி, கோட்டான் கூகை கிடக்கட்டும். கூகை கூவுகிறதுனால அதனுடைய இயல்புனால அது கூகைன்னு பேரு. ஆவுல் ஆந்தைக்கு இருக்கிறது. அந்த ஆவுல் என்கிறது கூட OWLக்கு நான் பார்த்தேன், ஊளை பொருள் போடுகிறான். ஊளை எடுக்கிற வகை வைத்தது என்பதற்கு ஆவுல் என்று அதற்கு போடு. சரி, என்று கிடக்கட்டும். இது கூய் கூவுகிறதுலே மிக நுட்பமான இனிமையான ஒரு குரல். கூயில் கூயில் குயில், எவ்வளவு அழகு குயில் என்று கூவுகிறதுலே மிகச்சிறந்த ஒரு வகையான பறவை. சரி, இது நைட்டிங்கேல், நைட்டிங்கேல் சொல்றாங்க. நைட்டிங்கேல் என்கிறத நைட்டிங்கலா, கலா என்கிறதுக்கு ஒலி என்று போட்டிருக்காங்க. சரி, ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே நைட்டிங்கேல். இந்த குயில் என்கிறதை என்ன செய்வான் அவன்? அப்ப அவன் திருடுற வகை என்ன என்ற, இப்ப நடிகன் என்றிருக்கு, நடிகன் என்று வரும். நடிகன் நடிகை என்றால் நடிகை என்று ஒரு யானாவ காணவாகிற வழியிலே. சரி, அதியன் அதிகன், அதிகமான் அதிகமான் என்றெல்லாம் பதிவு செய்வார். யானா காணாகிறது என்கிற ஒரு ஒளியில் தெரிகிறது. குயில் என்கிறத குகில, சமஸ்கிருதத்தில் குகில, கோகில, கோகிலா பேர் வைத்துக் கொள்கிறோம். நாம் குயிலுக்கான பேர் கோகிலா, குயிலின்னு பொருள். இந்த கோகில் கோகிலம் ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். இதற்கான சொற்களை எல்லாம் சமஸ்கிருத அகராதியில் பார்த்தா கோகிலா குயிலி, கோகில பிரியா, அது குயில் போல் இருக்கிற இசை வகையில ஒன்று. அவன் மாற்றம் எழுதுவான். கோகிலானந்தா, அந்த இடத்துல நிறைய கிளி, அந்த தொடர்பா குயில் நிறைய வருகிற இடம் அப்படின்றதுனால கோகில ஆனந்த, கோகில வாச மாமரத்தை குறிக்கிறது. கோகில உற்சவ, உற்சவ என்ற மகிழ்ச்சியா இருக்கு, குயில்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற இடம் என்று. இதற்கு மானியர் வில்லியம்ஸ் என்ற ஒரு அறிஞன், போர்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத பேராசிரியன், 48 ஆண்டுகள் இந்த சமஸ்கிருதத்தை பற்றிய ஆய்வுக்காக வீணாக்கினான். அவன் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி என்கிற அந்த நூலை, தமிழ் சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி என்கிறதை அதை உருவாக்கினது 48 ஆண்டுகள். அவன் இந்த குயில் தொடர்பாக இருக்கிற சொற்களுக்காக தேடும் பொழுது கூவு என்று ஒரு ஒளியை போட்டு, கூ, இது தாது பாடத்தில் சொல்கிறார்கள், கூ என்பது டு கிரை என்று பொருள் என்று அவன் அந்த நம்முடைய அடிப்படை மூலத்தை குறிக்கிறான். அது இதுவாக இருக்குமா என்று அவனும் குழம்புகிறான். கூவுதல் என்கிறதா, அதைத்தான் குயிலுக்கும் போட்டிருக்கார்கள். குவ்வு என்கிற வடிவத்தில் கவ்வு, கவி, காவிய என்கிற வடிவத்தெல்லாம் இந்த கூ என்கிற சொல் தான் மூலம். அது ஒலி என்கிற பொருள்ல, கிரை என்கிற பொருள்ல போகிறது என்று மானியர் வில்லியம்ஸ் பதிவு செய்வான். சரி, இது கிடக்கட்டும். செய்திக்கு வர்றேன். கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். பொருந்துன்னு பொருள். இயை சேர், இயைபு சேர்க்கை. இயை என்கிறது இசை, அவன் இசைவாக நடந்து கொண்டான், பொருத்தம், எகர சகர திரிபில. சரி, இயல் இயல்து இயற்று
பொருந்து என்று பொருள். செய் என்கிற பொருளை அது அடைகிறது. ஈ என்கிறது தான் எய்ன்னு ஐ செய்ன்னு வந்தது. அதோடு பொருந்து, அந்த வினையோடு பொருந்து என்கிறது தான் ஈ எய் செய் என்று வந்தது. செயல், செய்வதற்கான உறுப்பு, செயல்படுவதற்கான உறுப்பு என்பதுதான் செய் என்கிறது கெய்ன்னு ஆனது. கிரேக்கத்தில் KHEI கெய், ஹேண்ட், கெயிர். அதைத்தான் மறுபடியும் இங்கு தூக்கி வருகிற பொழுது கெய்ரன்னு தூக்கி வரும் பொழுது கரன்னு இங்க கொண்டு வந்தான். கரம் என்று சொல்கிறது மூலம் அங்க நம்முடைய கைதான். செயல் என்கிறது இயல், இயற்று என்கிற அந்த பொருள் போல, ஈ என்கிறது செய் என்று வருவது போல, இயல்பு இயங்குகை, இயல்பு இயங்குகிற தன்மை, இயற்று செய் உருவாக்கு. சரி, இயற்றினான். பிரம்மாதான் இந்த உலகத்தை முழுக்க அந்த முட்டாள் தான் படைத்தான் என்று ஒரு முட்டாள்தனமான, ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை அதன் மேல் அது மேல் எந்த வகையான மாசு மருவும் படாமல் கிடக்கிறாங்க. ஒரு தலையை மட்டும்தான் அவனை பிய்த்தார்கள். சரி, அது கிடக்கட்டும். இயற்றியான் பிரம்மாவுக்கு மொழிபெயர்க்கிறார் திருவள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி இயற்றியான். உலகத்தையே படைத்தவனாக இருக்கிற அவன் பிரம்மா இருக்கிறானே, திருவள்ளுவர் சொல்றார். உலகி இயற்றியான். இவனுடைய வாழ்க்கை இப்படி பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு இருக்குதுயா, அதனாலதான் அவன் அப்படி கிடக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுகிறார்கள். அதை கேட்கிறார் திருவள்ளுவர். பிச்சை எடுத்து சாப்பிடுறது இவனுடைய விதி, இவனுடைய ஊழ் என்று சொல்லுகிற செய்தியை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த பிரம்மா படைத்தானால் அவன் இந்த பிச்சைக்காரனை போலவே அவனும் ஊரெங்கும் பிச்சை எடுத்து திரிவானாக என்று எழுதுகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்றது. இயற்றுதல் என்கிறது உலகை படைத்தவன் உருவாக்குகிறது. அதற்காக அந்த சொல்லுக்காக நான் சொல்கிறேன். சரி, இயல் செய் என்கிற பொருள் இயற்று செய் கை இதெல்லாம் தொடர்பாக இருக்கிறது போலவே கூடுதல் கருத்து செயற்கை கருத்தில் தான் இந்த வினை செய்தல் கருத்து போகிறது. பொய் சேர்க்கை, பொய் புயை புனை புனை, புனைதல் என்பது சேர்த்தல் கட்டுதல். புனைதல் அவன் செய்யுட் புனைந்தான். இது பொயம் என்கிற சொல்லுக்கு மூலமாக அறிஞர்கள் போட்டுக்கொண்டு அகராதிகளை குழம்புகிறார்கள். பொய்ஞன்னு ஒரு சொல் இருக்கிறது கிரேக்கத்துல. பொய்ஞன்னா டு மேக், டு கிரியேட்னு பொருள். பொய்ஞ என்கிறதும் பொயம்னு வந்திருக்கிறது. கிடக்கட்டும். புனை புனைதல் கட்டுதல். புல் புண் புனை, புனைதல் கட்டுதல் செய்தல். சரி, புணர் சேர்க்கை, புணர்ச்சி சேர்க்கை, புணர்வு சேர்க்கை. புண் கட்டு என்கிற பொருளே புனை கட்டு, கட்டு மரம், தெப்ப மரம் ஒன்றோடொன்றை கட்டப்பெறுவதனால்தான் அதுக்கு கட்டு மரம்னு பேர். கட்ட மரம் எடுத்துக்கொண்டோம். நம்முடைய இது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எல்லா பகுதியிலும் உலகம் முழுமைக்கும் நம்முடைய மூலங்கள் அறிவு போய் பதிந்து விரவி கிடக்கிறது. சரி, கிடக்கட்டும். காம கடும்புணல் உய்க்குமே நானொரு நல்லாண்மை என்னும் புனை, இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏம புனையை அடிக்கடி கோவப்படாதரா முட்டாள் அப்படின்றார் தமிழை நோக்கி. அடிக்கடி கோவப்படுறதுல பலர் அந்த சினம் என்கிற சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்கிற அந்த கட்டுறவை இருக்கிறது. தப்பி செல்வதற்கு இந்த ஏம புனை உனக்கு உன்னுடைய இனம்தானடா சொல்றார். உன்னுடைய தமிழ் இனம்தான் உன்னை காக்கும். அதுதான் ஏதாவது இக்கட்டு வருகிற பொழுது நீ தப்பிக்க முடியும். இனம் என்னும் ஏம புனையை பாதுகாப்பான ஏமம், ஏ காப்பு, ஏம் காப்பு, யா காப்பு, அந்த கட்டு யாம் யாமை என்கிறது ஆமை என்று வரும். கட்டான அதனுடைய ஓட்டை உடையது என்கிறது யாமை என்று பொருள். ஏம் ஏமம் என்று சொல்வது காப்பு என்று பொருள். கட்டு ஏம புனை அதனுடைய அந்த கட்டான, அதாவது ஒரு காப்புடைய காவலுடைய புனையை குறிக்கிறது. அந்த தெப்பம் அது என்று ஏம புனை என்று சொல்வார். நான் எதுக்கு சொல்கிறேன், சேர்த்து கட்டப்படுகிற தெப்பத்தை குறிக்கிறது என்பதனால புனை, புணர், புணர்ச்சி, சேர்க்கை. சரி, இந்த புனை கட்டு, பொனை, பெணை, பிணை என்று சொல்வது கட்டுதல் பொருள். பிணை, பிணி என்கிற ஒரு சொல் கட்டு என்ற பொருள். அந்த காலத்தில் நோய் என்கிறது டிசீஸ்.
பிணி என்கிறது கான்டேஜியஸ் டிசீஸ், தொற்று நோயை பிணிப்பது என்கிற பொருள் தான் பிணி என்கிற சொல் குறித்தது. சரி, கிடக்கட்டும். கட்டுதல் என்கிற பொருள் பிணி ஒரு முரசம் என்று வரும். பிணை என்பது இணைக்கப்படுது. அது எந்த வகையான பொருளை போய் தமிழர் இப்பொழுது வழங்குகிறது அந்த தொடர்ச்சியில் என்ற ஷூரிட்டி, பெயில், பிணை, அதோடு இருக்கிற கட்டுமானம் என்கிற பொருளுக்கு வருகிறது. புண்ணு, பொண்ணு, பண்ணு, கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். பண்ணுதல் என்பது இந்த கூடுதல் கருத்துல எய், செய் என்று வந்தது போல, இயற்று என்று வந்தது போல, இந்த புண்ணு, பண்ணு என்ற அந்த வடிவம் செய் என்று உருவாக்கு என்கிற பொருள் அந்த சொல் உருவாகிறது. பண்ணுதல், செய்தல். உம்பர் கிடந்து உண்ணப்படும் நாலடியார். பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும், அந்த அலங்கரிக்கவும், அணியவும் என்று பொருள்ளவர்கள். பண்ணு என்கிற வடிவம்தான் பணி என்றார். பண்ணி, பணி, அவர் அந்த பணியை செய்தார் என்று வருவது செய்தார் என்கிற அந்த பொருளுக்கு, அந்த செயலுக்கு பணி என்று வந்தது. என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று தேவாரத்தில் வரும். சரி, பண்ணன், வினைஞன், அந்த காலத்தில் பேர் வைத்துக் கொள்வது வினை செய்கிற ஒருவனை குறிக்கிறது. பண்ணவன் இறைவனை, அவன்தான் உருவாக்குகிறவன் என்கிற பொருளே இறைவனை குறித்தும் பண்ணவன், என் குணன் என்றெல்லாம் வரும் சிலப்பதிகாரத்தில். பண்ணப்பட்ட பொருள் என்கிற பொருள்ல பண்ணியம், அதுலதான் பண்ணியம், பண்ணியாரம், பன்னிகாரம் என்ற அந்த கேக்கு வகையில, அந்த உணவு பொருள் வகையில, கான்ஃபெக்ஷனரி என்று சொல்கிற உணவு பொருள் வகையில எல்லாவற்றையும் செய்யப்பட்ட பொருள் என்கிறதுனால தான் குறித்தது. பண்ணியம் என்கிறது பண்டம், பொருள் என்கிற பொருள்ல ஏராளமான பதிவுகள் வருகிறது. இது பாவாணர்கள்லாம் தொட்டிருக்காங்க. சரி, பண்ணிய விளைஞர், இந்த பொருள்களை விற்கிறவனுக்கு பெருங்கடல் நீந்திய மரம் வழி உருக்கும் பண்ணிய விளைஞர் போல, விளைஞர்ன விற்பனை செய்கிற வணிகர்கள். இந்த பண்ணியம், பண்ணிய விளைஞர் போல, இந்த பண்ணியம், பணியம், வணியம் என்றாகி வணிகம் என்றானது. வணிகம் என்றிருக்கிறது. வணிக என்கிறது வணிஜ என்று மாற்றிக்கொண்டா ரிக்வேதத்தில் கிடக்கிறது. வணிகு என்கிறது வணிகன், அது அதன்கண் வணிகு ஒருவன் உளன் என்று வரும். அதெல்லாம் அந்த அந்த வணிக என்கிறது வணிஜ் என்று மாற்றிருக்கார். வன்னியன், வணியன், வணியன், வாணியன், வாணியன் பாடி, அந்த வாணியன் என்கிறது இதனுடைய தொடர்ச்சியில் தான் வணிகனை குறிக்கிறது. எண்ணெய் வாணியன் என்பது எண்ணெய் வணிகன் என்பது. சரி, வணிக சாத்து, வணிக திறன், வணிக வென்றி, வணிகத்தார் சிறப்பெய்திய வணிகன், தன் பொருளில் பற்றிலனாய் பிறர் மெடியை தீர்க்கிற, பிறருடைய துன்பத்தை, பிறருடைய வறுமையை தீர்க்கிற பெருந்தகமை எடுத்து கூறுகிற புறத்துறைக்கு வணிக வென்றின் பேர். சரி, இந்த இடத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆ பெருகு, ஆகு பெருகு, ஆகு ஆகல் பெருகல், ஆகல் ஆகல் ஆல் பெருகுதல். விரல் விரல் வீழ்தை விட்டுக்கொண்டே, வீழ்தை ஊன்றிக்கொண்டே பறந்துபட்டு பெரிதாக ஆகிக்கொண்டே இருக்கிற மரம் இருக்கிறதே, அது ஆல் மரம், ஆலமரம் என்று சொல்லப்பட்டது. ஆல் என்கிறது இது உலகத்திலே நமக்கு தான். ஆனா அது பெயர்கள்ல அதுக்கான பெயர்கள் இருக்கிற பொழுது ஃபிக்கஸ் பெங்கால் அண்ட் சீஸ், பெங்காலில் இருந்தது, வங்காளத்தில் இருந்தது தான் ஆங்கிலேயம் பார்த்தான் அதை பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மரம், அது அடிப்படையான மரம். இது திருவள்ளுவர் சொல்வார் மிக ஆழமா, இடுக்கன் கால் கொன்றிட வீழும் அடுத்து ஒன்றும் நல்லாளிதாக கூடிய, அடுத்து அந்த ஆலமரம் போல மறுபடி வந்து ஆள்கள் ஊன்றிக்கொள்ள வேண்டுமென ஒரு இனத்துல அடுத்து வந்து அந்த இனத்தில் ஊன்றிக்கொள்ள வேண்டும் விழுது போல, இல்லை என்றால் இடுக்கன் கால் கொன்றிட இது வீழும், அந்த ஆலமரமே, இந்த இனம் என்கிற ஆலமரம் விழுந்து போகும் என்று ஒரு இடத்துல குடிசேர் வகையில் சொல்றார். ஆலமரம் என்கிறது இது சிக்கஸ் பெங்கால் அண்ட் சீஸ் பேர். அந்த மரத்துங்கிட்ட ஏராளமான அதை தங்கிறதுக்காக, ஓய்வெடுக்கிறதுக்காக இருக்கிற மரம், தூங்குறதுக்காக, எல்லாரும் வணிகம் செய்வதற்காக இருக்கிற மரம், பெரிய அளவில் வந்து பெரிய படைத்துறையெல்லாம் வந்து தங்குறதுக்கான இடம், அப்படியெல்லாம் அரங்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்துக்கு, இந்த ஆலமரத்தை அணுகிறது உங்களுக்கு சொன்னா விளங்கும். அந்த வணிகர்களை குறிக்கிறதுக்கு வானியன் என்கிறத
பனியா என்றாயி. இப்ப காந்தி மகான் பனியா, வணிக வைசிய வகையை சேர்ந்தவர். வனியா என்கிறது பனியா என்று ஆனது. பனியா வைசியர்களை குறிக்கிறது என்கிறது. இவர்கள் இவர்கள் தங்கி வணிகம் செய்கிற இடம் என்கிற பொருள் பனியன் ட்ரீ. பனியன் ட்ரீ என்பது அந்த அந்த ஆலமரத்தை குறிக்கிற சிறப்பு சொல் ஆங்கிலத்தில். பனியன் ட்ரீ என்பது இந்த வாணியன் என்கிற சொல்லுடைய திரிபில் பனியன் ட்ரீ. பனியா இந்த வடிவம். அவன் போட்டிருந்த லூஸ் ஜாக்கெட், லூஸ் கவுன், அது பனியன். விளங்குது அவங்களுக்கு? தமிழ் எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறதுன்னு. சரி சரி, இது இதற்கு இதற்கு சொல்லுகிறேன். மறுபடி வருகிறேன். புய் திரட்சி, புய் புய் புயில் புல் புல் என்ற வடிவத்தில் புல் புண் புனை புனைதல் என்கிற அந்த கருத்தெல்லாம் சொல்லி வந்தேனே, அதே போல் புய் புயில் புல் புண் புனை கட்டு கட்டுமரம் தெப்பம் பண்ணு இந்த வடிவங்கள் வந்தது போலவே புண்டு புண்டு பூண்டு என்ற சேர்ந்தது என்று பொருள். தாய்மார்களுக்கு ஆழமா தெரியும். சார், புண்டம் சேர்க்கை. கையில உருட்டி இப்படி திரட்டி ஒரு பிடியா பிடிச்சா அதுக்கு புண்டம்னு பேர். அவன் சரியான புண்டம் துணியான்னு சொல்லுவான். பண்டம் பிண்டம் என்றான பிறகு பிண்டம் என்பது திரளைன்னு பொருள். பிண்டித்தல் என்பது தமிழில் திரளுதல்னு பொருள். சரி, பிண்டம் பிடித்தல்னா திருட்டி உருட்டையாதல். பிண்டம் திரளை. உருத்தெளிவின்றி கலங்கிய ஊன் திரளைக்கு ஒரு குழந்தை உள்ளே கலங்கி அந்த கரு கலங்கி உரு தெரியாமல் கலங்கி இருக்கிறது என்றால் அதை பிண்டம் என்கிறது. உறுப்பில் பிண்டமும் என்று புறநானூற்றில் வரும். பிண்டம் விழுதல் கருப்பை விழுதல், கருப்பை பயனில்லாது கெட்டு விழுதல். பிண்டம் சோற்று திரளை. பிண்டம் மேய சோற்று நிலையும் பெருஞ்சோற்று நிலையும் என்று தொல்காப்பிய பொருள் வரும். பிண்டம் என்கிறது ஒரு கலெக்ஷன். சரி, அது ஒரு அக்ரகேட். இந்த பிண்டம் என்கிறது பரிவு தப்பவெடுக்கும் பிண்டம் நச்சின் என்று தொல்காப்பியத்தினுடைய புறநானூற்றில் 184வது பாட்டில் வரும். இந்த பிண்டம் என்கிற சொல்ல நீங்க ஆழமாக கவனிக்க வேண்டும். பிண்டம் என்கிற சொல்ல ஒன்றும் இல்லை, பிண்ட மாற்றிக்கிட்டோம். நிறைய ஏராளமான சமஸ்கிருத பதிவுகள், நூற்றுக்கணக்கான நூல்கள் பதிவுகள் இருக்கு. பிண்டம் என்கிறத பிண்ட திரளை என்கிற பொருள். சரி, அவன் பொருள் எழுதுறதுக்கு என்ன பொருள் எழுதுகிறான் சொல்லி பாருங்கள். குளோபுலர் ஆர் ரவுண்ட் லம்ப் ஆர் மாஸ் பால், உருண்டை பிண்டம். பிண்ட தானம், பிண்டத்தை கொடுக்கிறது, தானமா கொடுக்கிறது. பிண்ட பிண்ட பிரதான, பிண்ட பிரதான. சரி, பிண்ட பிண்ட பாகம், பாகம் பிண்ட. தமிழ் எல்லாம் தமிழ், அதாவது 89-90 விழுக்காட்டு தமிழ். மீதி இருக்கிறது அங்க கிரேக்க பகுதியிலிருந்து கொண்டு வந்த, அவர்கள் நாடோடி போல் கொண்டு வந்த சில சொற்கள். அதை வைத்துக் கொண்டுதான் சமஸ்கிருதம் கட்டமைக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க தமிழை என்னென்ன வகை, ஒரு 15-16 வகையில திருடி இருக்கிறான். அந்த திருட்டு தான் நான் முடிவாக சொல்ல போகிறேன். சரி, கிடக்கட்டும். பிண்ட பிண்ட கிரிய, கிரு என்ற கருமம் வினை. பிண்ட கிரிய பிண்ட கருமம். சரி, இது பிண்டீகரணம். பிண்ட என்கிறது இன்னொன்று, இந்த சாணா போடுற வழக்கிற்கள் நல்லது என்கிற பொருள். சபிண்ட, சபிண்ட பார்ப்பான் என்று சொன்னா அந்த பிண்டம் கொடுக்கிறது என்கிறதுல உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து என்கிற பார்ப்பானுக்கு சபிண்ட பார்ப்பான் என்று பொருள். இப்ப புரியுதா சவுண்டினா என்னன்னு? சரி, அதுக்கு போதும். எனவே பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற என்னை பொறுத்து கொண்டு இதை கேட்ட உங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த பணிவையும் அன்பையும் என்னுடைய நிகழ்ச்சியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சான்றுக்காக சொல்கிறதை தவிர ஆவணம் வேறு வகையாக இருக்கும். அவர்கள் உலகத்தையே ஏமாற்றியிருக்கிறார். உலகத்தையே முழுக்கவே அறிவுலகத்தையே அவர்கள் ஏமாற்றியிருக்கிறது என்கிறது. அவர்களுடைய மொழியில் ஒன்று சொன்னா, ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், இந்த மூன்றையும் சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்கி இரவு பகலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு முடியும் இல்லை அதுல உங்களுக்கு கூட்டத்தில் சொல்லவே முடியாது. கூட்டத்தில் வாயு தரம் சொல்லவே முடியாது.
நான் 114 பாட்டு கல்லை பற்றி, சோம கல்லை பற்றி சொல்கிறோம். அது ஒரு ஒரு முடியும் இல்லை. தங்கையும் ஒரு ஒரு அந்த 10வது மண்டலத்துல, அந்த சூக்தத்துல அண்ணனும் தங்கையும் இந்த உறவெல்லாம் அருவருப்பா இருக்குது. நான் உன்னோட தொடர்பு கொள்ள மாட்டேன், அவன் வேண்டாம். இல்லடா, இதுல என்னடா கிடக்குது, இந்த உணர்வுல என்ன கிடக்குது, இதுதான் என் நாக்க பிடுங்கி கொண்டு, அது வேதத்துல இது இருக்கிறதுன்னு சில ஆயிரம் சொற்களை, செய்திகளை நான் சொல்வேன். கேட்டு விட்டு அவர்கள் தூக்கல் மாட்டி தொங்கிக் கொண்டுதான் இறக்க வேண்டும். அவ்வளவு அருவருப்பான அந்த செய்தியைத்தான். அதனாலதான் படிக்கவே கூடாது, அதை கேட்கவே கூடாது. கேட்கனுடைய காதல நாராஷ்ட ஊத்தணும், நாக்க பிடிச்சு அறுக்கணும் என்றெல்லாம் சொன்னது என்றால், இதில் என்ன செய்தி என்று தமிழன் தெரிந்து கொள்வான் என்பதற்காகத்தான் அந்த கட்டளையும் மனு எல்லாம் போட்டான். நன்றி, வணக்கம்.